வணக்கம். தன்னை அறிதல் இந்த கண்டென்ட்டுக்கு இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே தன்னை அறிதலில் ஒரு மலர்ச்சி எப்படி இருக்குன்னு நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ளதில் சொல்லியிருந்தேன். அதோட கன்டினியூஷன் தான் இது. ஏன் தன்னை அறியணும்னு சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தன்னை அறிந்தால்தான் ஒரு மனிதன் எதுக்காண்டி இங்கே வந்திருக்கோம், நம்ம துன்பத்துக்கெல்லாம் என்ன காரணம், நம்ம இன்பத்துக்கு என்ன காரணம், இந்த விஷயம் தெரிஞ்சதோடு இல்லாமல் ஒரு பயம் இல்லாமல் ஒரு பதட்டம் இல்லாமல் எது நம்ம குறிக்கோள், எது நம்ம குறிக்கோள் இல்லை, எது நம்ம வேலை, எது நம்ம வேலை இல்லை, ஒரு உறவு பிரிஞ்சால் அது ஏன் காரணம், ஒரு உறவு சேர்ந்தால் ஏன் காரணம், அந்த உறவு தேவையில்லை நீ நினைக்கும்போது சேர்ந்தா அதை ஏற்றுக்க முடியணுமா முடிய வேண்டாமா, இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும்போது அது ஏன் நடக்குது, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு விடை அதில் கிடச்சிரும். இது வாழ்க்கையில் ரொம்ப பெரிய முக்கியம் இல்லையா? எதுக்காண்டி சம்பாதிக்கிறோன்னு தெரியாமல் சம்பாதிக்கிறோம், யாருக்காண்டி சம்பாதிக்கிறோன்னு தெரியாமல் சம்பாதிக்கிறோம், என்ன பண்ணுறோன்னு தெரியாமே இங்கே ஒரு செயல் செஞ்சிட்ருக்கோம். இதெல்லாம் ஒரு விளக்கமாக ஒரு தெளிவாக உணர்ந்து செய்யும்போது எவ்வளோ ஆத்மார்த்தமாக ஆனந்தமாக செய்ய முடியும் இல்லையா? அதனால தான் இங்கே தன்னை அறிதல் ரொம்ப பெரிய ஒரு அரிய செயலாகவும் ஒரு முக்கியமான ஒரு செயலாகவும் இங்கே கருதப்படுது. என்னால் நம்பவே முடியல, என் வாழ்க்கையில் எது எப்படி என்னை இங்கே அழைச்சிட்டு வந்துச்சு, இப்போ நான் பேச வைக்கிறது கூட எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. நான் ரொம்ப 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 ஒரு ஒரு எளிமையான ஒரு சூழல்லையும் அந்த ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு மனிதர்கள் கூட மட்டும்தான் என் வாழ்க்கை இருந்துச்சு. ஆனால் எனக்கு எப்படி இந்த நிகழ்ச்சி என்னோடு நிகழ்ந்தது, எப்படி அந்த அப்படின்னு நான் யோசிக்கும்போது இந்த காலம் என்னை அப்படியே வழிநடத்தி கொண்டு வந்திருக்குன்னு இப்போ தெரியுது. திருமணமாக 25 வருடத்தில் எனக்கு கொடுத்த புரிதல் அளப்பரியது. அது அது ஒரு குழந்தை பிறந்தோடனே அம்மா அந்த வலியெல்லாம் மறந்துடுவாங்கள்ல, அது மாதிரி நான் பட்ட துன்பங்கள்லாம் சுத்தமாக மறந்துடுச்சு. நான் எப்படி இருக்கேன்னா, இன்பமாகவும் இல்லை துன்பமாகவும் இல்லை, மனம் இருக்குது ஆனால் இல்லை. ஆனால் மனம் ரொம்ப மெதுவாக செயல்படுது. ஆனால் அந்த மனம் செயல்படுதுங்கிறதே தெரியல. இதை ஒருத்தங்க அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கும் போது அதை வெளியில் சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஆனால் சொல்ல முயற்சி பண்ணுறேன், சொல்லணும். அப்போ தான் அந்த மக்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிடும். ரொம்ப பெரிய விஷயம் இங்கே சாதாரணமாக நடந்துடுது. ஆனால் இங்கே மக்கள் அதிசயம்னு சொல்கிற விஷயங்கள்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அல்பமாக தான் தெரியுது. அப்போது இந்த நிலை அடைஞ்சால் எல்லாரும் இவ்வளோ ஆனந்தமாக தானே இருக்க முடியும். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இந்த சமுதாயத்தில் ஒரு சரியான பாதையில் வாழ்ந்து ஒரு உயிரை இந்த பூமியில் உருவாக்கி அந்த குழந்தை செல்வம் மூலம் இந்த ஞானம் இந்த பூமியில் தெளிக்கப்படும் போது ஏற்கனவே இங்கே இருக்க சூழல் மூலம் அந்த குழந்தை ஒரு ஆரோக்கியமான குழந்தையாகவும் ஞானமுள்ள குழந்தையாகவும் வாழ்ந்து இந்த பூமியில் அளப்பரிய ஒரு செயல் நடக்கும். இதை நினச்சி பார்க்கும்போதே ரொம்ப சொர்க்கமே கண்ணு முன்னாடி நிற்கிற மாதிரி தெரியுது. ஒரு விதமான ஆனந்தம் உணர முடியுது. இங்கே எதுவுமே இல்லாமல் ஆனந்தம் உணர முடியுது. இங்கே விஷயம் அதான், எந்த காரணமும் இல்லாமல் ஆனந்தமாக இருக்க முடியுது. நம்மளோட பார்வை மாறுது, நமக்குள்ளே இருக்க வலி துன்பம் ஏக்கம் இதெல்லாம் கரைஞ்சு போகுது, இறைவன் மேலே இருக்க ஒரு நேசம் வளர்ந்து போகுது.
எல்லாத்துக்குள்ளேயும் அந்த இறைவன் தான் இருக்கான்னு தெரிஞ்சதுனால நம்ம இங்கே எல்லாத்தையும் நம்ம வேற ஒரு மனிதன் நார்மலாக இருக்கும்போது பார்த்த பார்வை கோணத்தை விட இப்போ இதோட கோணம் 360 லெவலில் தலைகீழாக இருக்குது. இந்த மண்ணு கூட நம்ம இயல்பாக மண்ணு கூட நம்ம கம்யூனிகேஷன் வைக்கிறோம். காற்று கூட, பஞ்சபூதங்கள் கூட, எல்லாத்துக்கூடயும் இந்த உடலை நம்ம பெரிய ஒரு ஆலயம் மாதிரி, ஒரு கோவில் மாதிரி நம்ம நினைக்க தோணுது. முதல்ல அப்படி தோணலை. ஆனால் உள்ளுக்குள்ளே உள்ளது ஒரு ஒரு உடல் மொழியாக நம்மக்கிட்ட பேசுது. அந்த மொழியை நம்மளால் உணர முடியுது. காரமாக சூடாக சில உணவுப் பொருட்கள் போடும்போது அங்கே வலிக்கிறது இங்கே நம்ம உணர முடியுது. ஒரு சூடான பாத்திரத்தை ஒரு மேஜை மேலே வைக்கும்போது அந்த மரத்துக்கு உயிர் இருக்குங்கிறத, இந்த சூடு அந்த மேஜை தாங்காதுங்கிறது அது வெளிப்படுத்துறது நமக்கு தெரியுது. இந்த மாதிரி எல்லாமே ஒரு உணர்வாகவும் ஒரு ஆத்மா லெவலில் நமக்கு கனெக்ட் ஆகுது. அப்புறம் எப்படி இங்கே நம்மளை தவறு செய்ய நமக்கு அதிகபட்சமாக ஒரு எண்ணம் வரும்? மக்கள் இதை மக்கள்னு சொல்கிறதுல நானும் தான் இருக்கேன். எனக்கே ரொம்ப இதாக தான் இருக்குது. ஏன் இவ்வளோ நாள் நமக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் அந்த கருணை தான் என்னை இதை கூட புரிஞ்சிக்க வச்சுருக்கு. இது மாதிரி எல்லா மனிதர்களும் ஆவாங்க. ஆனால் நான் லேட்டான மாதிரி இன்னொருத்தங்க லேட்டாகிடக்கூடாது. எனக்கு அந்த ஒரு சூழ்நிலையில் நான் கடந்து போகிறதுக்கு ரொம்ப நாட்கள் எடுத்த மாதிரி மற்றவங்களும் நாட்கள் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற தன்மையில் தான் இதெல்லாம் பேச வேண்டியதாக இருக்குது. எனக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் சொல்ல தெரியல. எப்படின்னா இப்படி ஆச்சு, உள்ளுக்குள்ளே அப்படி மலர்ந்துச்சு, இங்கே தூண்டிட்டாங்க, இங்கே குண்டலினி இருந்துச்சு, அதெல்லாம் அப்படிலாம் எதுவுமே மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இயல்பாக இருக்குது. ஒருத்தவங்களும் இந்த நிலையை நோக்கி வரணும்னு ஆசைப்பட்டாலே போதும். இப்போ சொல்கிறது என்னென்னா, ஆசைப்படுங்க, அத்தனைக்கும் ஆசைப்படுங்க மாதிரி அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நான் சொல்கிறது என்னென்னா, நான் தன்னை அறிதலில் நான் யாருன்னு அறிஞ்சிக்கிறதில்ல, இங்கே ஏன் வந்தேங்கிறதுல, இந்த துன்பம் ஏன் நான் ஏன் அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது ஒரு உள்ளேருந்து ஒரு பதில் வர காத்துருங்க. அந்த பதிலை வர்ற வரைக்கும் பொறுமையாக இருங்க. எந்த வித எதிர்பார்ப்பு இல்லாமல் காத்துருங்க அப்படின்னு சொல்கிறேன். அது உள்ளேருந்து பேசும். அந்த பேசுகிறது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. கேட்கும்னு நம்புங்க. அது பேசணும்னு நம்புங்க. இதுதான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். வேறு யாருமே தேவையில்லை. இறைவன் கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யாரும் தேவையில்லை. நீங்களும் இறைவனே போதும். அதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதுக்கு அளப்பரிய பயிற்சியோ அதெல்லாம் என்னென்னா அடுத்த நிலை. இதெல்லாம் முதல்ல ஏக்கம், அந்த இயற்கை மேலே, அந்த சக்தி மேலே, அந்த ஆற்றல் மேலே ஒரு ஏக்கம் வைக்கணும் முதல்ல. அந்த ஏக்கம் தான் உங்களை கைப்பிடிச்சி உள்ளே இழுக்கும். அது காந்தமாக மாறும். நீங்கள் இரும்பாக இருந்தீங்கன்னா காந்தமாக மாறும். அந்த காந்தமாக மாறி இருக்குங்கிறத உணர்றதுக்கு நீங்கள் இரும்பாக மாறணும். இந்த இரும்பாக மாறுங்கன்னு சொல்கிறதுலாம் தான் தன்னை அறிதல்னு சொல்கிறது. நீங்கள் பல தனிமங்களோடு கலந்துருக்கோம், அதனால் காந்தத்தை உணர முடியல. நீங்கள் இரும்பாக மட்டும் மாறுங்களேன் அப்படின்னு சொல்கிறது தான் தன்னை அறிதல். இதை முயற்சி பண்ணால் ரொம்ப எளிமையானது தான். ஆனால் நம்ம நினச்சா இதை ரொம்ப பெரிய சிக்கலாகவும் மாற்றிக்கலாம். அதுக்கு நம்ம இயல்பாக விட்டுட்டா அதுவே நம்மளை சரி செஞ்சுக்கும் இல்லையா? அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன். பெண்கள் இதை ரொம்ப தீவிரமாக செய்யணும்னு தான் என்னோடய மிகப்பெரிய வேண்டுகோள். இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக நகர்த்தும். இந்த பெண்களை ஒவ்வொரு செல்லுக்குள்ளே இருந்து, அவங்க மனத்துக்குள்ளே இருந்து, இந்த ஆன்மா கூட இணைந்து இங்கே அந்த செயல் தீவிரமாக நடந்துகிட்ருக்கு இந்த பிரபஞ்ச லெவலில். நான் ஏதேதோ பேசணும்னு நினச்சா கூட அது எல்லோரும் பேசுகிறாங்க. நான் ஏன் இப்படி பேசுகிறேன் அப்படின்னா, இயல்பாகவே பேசிட்டு போகலாமே மனிதர்கள்கிட்ட இருக்கிறத. பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி கதை கேட்குற மாதிரி இந்த ஞானத்தையும் கேட்டு போயிடலாமே, அந்த வகையில் சொல்லலாமே, எல்லாத்துக்கும் புரியட்டுமே. இதுக்கு ஏன் பயிற்சி, இது ஏன் பெரிய பிரம்மாண்டமாக ஆக்கணும், ஏக்கம் மட்டும் வைங்க அப்படின்னு சொல்கிறது தான் என்னோடய தன்மை. இறைவன் மீது காதல் கொள்ள வேண்டும். நன்றிகள்.